வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில பிஜிடிஆர்பி தமிழ் 2026 நடந்தாலும் சரி, 2027 நடந்தாலும் சரி, எப்ப நடக்குது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒண்ணு இந்த வருஷம் எண்டில் நடக்கலாம், இல்ல 2027 நடக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன் வரைக்கும் வந்துடுச்சு. 6 மாசம் ஆயிடுச்சு. அப்படின்னா 2027 கண்டிப்பா நடக்கும். சரி, இந்த எக்ஸாம எழுதி நீங்க வேலைக்கு போகணுமா? கண்டிப்பா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் எழுதி நான் வேலைக்கு போயிடுவேன், வேலைக்கு போகணும்னு எண்ணம் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க சார். இல்லைன்னா விட்டுருங்க, சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணிடுங்க. வேலைக்கு போகணுங்கிற மட்டும் பாருங்க. ஆனா வேலைக்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச் பையா இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இப்ப பிஜிடிஆர்பி தமிழ் 2025 எக்ஸாம் நடந்தது. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். புதுசா யாராச்சும் எழுத போறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ நல்லா பாருங்க. ஏற்கனவே எழுதியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முன்னாடி உங்களுக்கு படிக்கிற மெத்தேடு தெரியலினாலும் இதுல நான் கிளியர் கட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருப்பேன். இதை கேளுங்க. கண்டிப்பா என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட், இந்த பிஜிடிஆர்பி 2025 நியூ சிலபஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புது சிலபஸ் மொத்தம் 10 யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் மொழி வரலாறு, 2வது சங்க இலக்கியம் மற்றும் சங்க மருவிய காலம். நீங்க யூஜிடிஆர்பி நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இந்த 2வது யூனிட்டை 3ஆ கொடுத்திருப்பாங்க. சங்க இலக்கியத்தில் அகம், சங்க இலக்கியத்தில் புறம், சங்க இலக்கியத்தில் அறம் அப்படின்ட்டு. இதுல அதாவது 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்கள் 3மே சேர்ந்து 3 யூனிட்டா வரும். இப்ப ஒரே யூனிட்டா பண்ணிட்டாங்க. ஆச்சுங்களா? காப்பியங்கள் ஆஸ் யூசுவல், பக்தி இலக்கியம், சித்தர் பாடல்கள். இந்த பிஜில சித்தர் பாடல்கள் கொஞ்சம் அடிஷனல். அதே மாதிரி யூனிட் 5ல சிற்றிலக்கியம், தனிப்பாடல்கள் கொடுத்திருக்காங்க. யூஜிடிஆர்பிலையும் சிற்றிலக்கியம் தனி யூனிட் தான், ஆனா தனிப்பாடல்கள் இல்லை. அதாவது காலமேக புலவர், ராமச்சந்திர கவிராயர், கம்பர் கூட தனிப்புலவர்ல வராது. இதெல்லாம் அடுத்தது இக்கால இலக்கியம். இக்கால இலக்கியம்னா கவிதை, புதினம், நாடகம், சிறுகதை இதெல்லாம் வரும். பட் யூஜிடிஆர்பியோட இக்கால இலக்கியம் சிலபஸ் கம்மி தான், அந்த அளவுக்கு இல்லை. இலக்கணம் நீங்க யூஜில வெறும் 12 பாட்டியல் இருந்தது, இதுல ஃபுல்லா பாட்டியல் நூல்கள் இருக்குது. அட்டன் பண்ண இதுல புலமை இலக்கணம் இருக்கு. இந்த அறிவொழி இலக்கணத்துல புலமை இலக்கணம் இருக்கு. திறனாய்வு, திறனாய்வுக்குன்னு தனி யூனிட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திறனாய்வுக்குன்னு தனி யூனிட். யூஜிடிஆர்பில ஒப்பிலக்கியம் திறனாய்வுன்னு உரைநடை இலக்கியத்துல ஒரு பாட்டா இருந்தது. இப்ப திறனாய்வுன்னு இருக்கு, தனி யூனிட்டா இருக்கு. அப்புறம் நாட்டுப்புறவியல், இதுவும் தனி யூனிட். திறனாய்வு, நாட்டுப்புறவியல் ரெண்டுமே தனித்தனி யூனிட்டா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அழகு 10ல தமிழோடு தொடர்புடைய துறையில மெயினா இதழியல், கணினி வழி தமிழ், திரைப்படத்துல தமிழ், அறிவியல் தமிழ், வானொலி, கணினி, இணையம், இது எல்லாமே இருக்கு. ஆச்சுங்களா? இன்னொன்னு தொல்லியல், இது இருக்கு. தொல்லியலும் இதுல இருக்கு. ஆக்சுவலா அழகு 1லயும் தொல்லியல் இருக்கு, அழகு 10லயும் தொல்லியல் இருக்கு. அந்த டிஃபரன்சியேட்ல நான் பின்னாடி சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இது போன வருஷம் கொஸ்டின்ஸ், தயவு செய்து இந்த கொஸ்டின்ஸ் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப கூட நீங்க வீடியோ பாக்குறீங்க கூட இந்த கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இது நான் ஒரே வீடியோல இந்த 110 கொஸ்டினை வச்சு உங்களுக்கு நடத்தி காட்ட முடியாது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்றது இது டிஆர்பி வெளியிட்ட ஆன்சர் கீயோட சேர்ந்த கொஸ்டின்ஸ்.
இதுல ஃபர்ஸ்ட் வந்து மொழிவேளால வந்து பாத்தீங்கன்னா 14 கேள்வி கேட்டிருக்காங்க. 110க்கு 14 கொஸ்டின்ஸ். இதுல வந்து பிஜிடிஆர்பில 110 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுல மொழிவேளாறு 14 கேள்வி. சங்க இலக்கியம், சங்க மருவிய கால இலக்கியம் இதுல வந்து 15, காப்பியங்கள்ல 11, பக்தி இலக்கியம் சித்தர்கள் பாடல்கள் 13, சிற்றிலக்கியம் தனிப்பாடல்கள் 11, இக்கால இலக்கியத்துல 10, இலக்கணத்துல 11, திறனாய்வு மட்டும் பாருங்க 13 கேள்வி. இதுதான் போன பிஜிடிஆர்பில வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாக இருந்த யூனிட். அப்படியே 6 மாசத்துக்கு 7 மாசத்துக்கு முன்னாடி வீடியோல பாருங்க, நான் திறனாய்வு புக்ல எந்தெந்த புத்தகத்துல இருந்து பரீட்சைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், பஞ்சாங்கம் புக்கு படிங்க படிங்க படிங்கன்னு. திறனாய்வு பஞ்சாங்கம் ஐயா எழுதுனது 2 புத்தகம் இருக்கு. தமிழ் திறனாய்வு வரலாறு 1, இலக்கிய திறனாய்வும் அதன் போக்குகளும்னு. அப்புறம் தீசூர் நடராஜன் திறனாய்வுல இருந்து, அப்புறம் அரங்க சுப்பையா. இந்த புக்கில் இருந்த 13 கொஸ்டின் வந்தது. திறனாய்வுல இருந்து 13 கொஸ்டின்ஸ். இதுதான் வந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம். அடுத்தது நாட்டு புறவியல் சக்தி, எந்த புக்காக பின்னாடி சொல்றேன். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. அப்ப 110ல மேஜர் கான்ட்ரிபியூஷன் நீங்க சங்க இலக்கியம் 15 கேள்வியா இருந்தாலும் இதுல 3 கவர் ஆகுது. 8 தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு நூல்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து தமிழ் படிக்கிறவங்களா இருந்தா ஸ்கூல்ல இருந்து +2 வந்து காலேஜ் வரைக்கும் 8 தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு நாம மட்டும் கிடையாது. ஸ்கூல் டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சங்க இலக்கியம், சங்க மதிய கால இலக்கியம் எல்லாம் தெரியும். அந்த பாட்டு தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இது கண்டினியூ ஆகுமா? 2027 2027 தான் கண்டிப்பா ஆகும். இதுல பேட்டர்ன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுல எல்லாத்துக்குமே நாம வந்து முக்கியத்துவம், அதுக்காக இலக்கணத்துல 11 கம்மி பண்ணிட்டாங்க. இதே பிஜிடிஆர்பில யூஜிடிஆர்பில இலக்கணம் வந்து 20 கேள்வி கேட்டிருக்காங்க ஆச்சுங்களா. அதையும் நான் வந்து பக்கத்துல நான் எழுதி போடுறேன். அதுல வந்து யூனிட் வந்து மாறும். இருந்தாலும் அந்த இதுல எப்படி கேட்டாங்க அந்த பிரேக்கப், இது கொஞ்சம் வந்து யூனிட் வந்து மாறினால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எழுதி போடுறேன். அதுல 150 கேள்வி மொழிவேளால வந்து யூஜிடிஆர்பில வந்து 13 கேள்வி. இந்த பக்கம் எழுதுறது யூஜிடிஆர்பி. இப்படி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 13 கேள்வி கேட்டாங்க. 150க்கு 13. இதுல அகம் 12, புறம் 14, அறம் வந்து 12, மொத்தம் 12, 14, 26, 37 கொஸ்டின்ஸ். இது யூஜிடிஆர்பி சார், இந்த சைட்ல எழுதுறது. இதுல வந்து கிட்டத்தட்ட சமய இலக்கியம் காப்பியம் இது ரெண்டுமே சேர்த்து 22 கொஸ்டின். சிற்றிலக்கியத்துல 13, ஏன்னா அங்க 150 கொஸ்டின். இலக்கணத்துல 22. இதெல்லாம் யூஜிடிஆர்பி. இந்த சகப்புல எழுதுறது எல்லாமே யூஜிடிஆர்பி. அப்புறம் அந்த திறனாய்வு இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது 3 பாட்டும் நான் சேர்த்தி சொல்றேன். திறனாய்வு, நாட்டுப்புறவியல், தமிழோடு தொடர்புடையல் இதெல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 39 கேள்வி. இலக்கணத்துல மட்டும் இக்கால இலக்கணத்துல வந்து 22 ஆச்சுங்களா. இந்த இக்கால இலக்கியத்துல 14. இது வந்து ஆக்சுவலா 2 சேர்த்து
15 இதுல 28 இக்கால இலக்கியம். அதாவது எப்படின்னா உரைநடை இலக்கியம், சிறுகதை, புதினம், நாடகம், மொழிபெயர்ப்பு, ஒப்பிலக்கியம், திறனாய்வு, மரபு கவிதை, புதுக்கவிதை, திரைப்பட பாடல், நாட்டுப்புற பாடல்கள், இது எல்லாம் சேர்த்துனா 13. இது கொஞ்சம் நாட்டுப்புறவியல் வந்து ஆட் ஆயிடும் 150க்கு. இதுல பிளஸ் ஆர் மைனஸ் வந்து இதுல இருக்கிறதுனால இதுல நாட்டுப்புறவியல் நான் சேர்த்திக்கிட்டேன். இந்த இது சார். அப்ப ஒவ்வொரு யூனிட்டும் பாருங்க, இது 150க்கு இந்த இது, 110க்கு இது. சரி, எந்தெந்த புத்தகத்துல இருந்து கேட்டாங்க? அடுத்தது எந்தெந்த புத்தகத்துல இருந்து கேட்டாங்க? நான் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் சார், ஏன்னா எல்லாமே வந்து சொல்ல முடியாது. நான் பிஜிடிஆர்பி மட்டும், நான் பிஜிக்கும் யூஜிக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன கேள்வின்னு தனியா வீடியோ போடுறேன், அது நல்லா பாருங்க. மொழி வேளாயில பிஜில எந்தெந்த கேள்வி வந்தது, யூஜில என்னென்ன கேள்வி வந்தது, எந்தெந்த புக்கு. ஆனா இந்த பிஜிடிஆர்பிக்கும் யூஜிடிஆர்பிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் யூஜிடிஆர்பி முதல்ல வந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி முதல்ல வந்தாலும் சரி, இந்த பிஜில மட்டும் தலைப்பு மட்டும் இதுல பொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், உலக செம்மொழிகள், வெளிநாட்டு தொடர்பு, இந்த இது இருக்கும். அப்புறம் தொல்லியல். மற்றபடி பேசிக்கலி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 புத்தகம். தமிழ் மொழி வளராது சு சக்திவேல், தமிழ் மொழி வளராது தேப்போமி, திராவிட மொழிகளினுடைய ஒப்பாய்வு ஜான் சாமுவேல், இக்கால மொழிகள் முத்து சண்முகம், மொழி வளராது மூவா. இந்த 5 புத்தகத்தில் இருந்தா மாத்தி மாத்தி யூஜிடிஆர்பிலையும் பிஜிடிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. எந்தெந்த புக்ல எந்தெந்த கேள்வி, இந்த 14, 13, 27 கொஸ்டினும் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி அடுத்த வீடியோல போடுறேன். ஏன்னா கசகசன்னு எழுதி போட்டுக்கிட்டு வந்து இருக்க முடியாது. தொடர்ந்து வந்து பாருங்க. ஆச்சுங்களா? அதே மாதிரி எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் சார், லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் திங்கள் புதன் வெள்ளி சார். யூஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து ஒரே பயிற்சி கட்டணம் தான். யூஜிக்கும் பிஜிக்கும் ஒரே ஃபீஸ் தான். நீங்க பிஜி எழுதிட்டும் யூஜி எழுதலாம், யூஜி எழுதிட்டும் பிஜி எழுதிட்டான். ஆச்சுங்களா? என்ன பிஜில சைக்காலஜி கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. மதுரையில வந்து நேரடி பயிற்சி வகுப்பு. மதுரையில எவ்வரி சண்டே திருமலை நாயக்கர் மகால் பக்கத்துல சென்ட் மேரிஸ் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில வாரான சண்டேனா கிளாஸ் நடக்குது. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணோம்னா சனிக்கிழமையும் வந்து போட்டுருவோம். அது இல்லாம மதுரையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கூகுள் மீட்ல வந்து நேரடி வகுப்பு உள்ளவங்களுக்கும் டெஸ்ட் எல்லாமே வாரத்துல 2 நாள் ஆன்லைன்ல நடத்தி அந்த டெஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். என்னடா அது மதுரையில வாரத்துல 1 நாள் 2 நாள் தான் கிளாஸ் நடக்குதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இடைப்பட்ட நாள்ல நைட்ல மதுரை ஸ்டூடெண்ட்டுக்காகவே கிட்டத்தட்ட 2 அல்லது 3 நாள் ஸ்பெண்ட் பண்றோம். எப்ப திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் 2 நாள் 3 நாள். ஏன்னா டெஸ்ட் எல்லாமே ஃபுல்லா கிட்டத்தட்ட கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட 75 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஆச்சுங்களா? 75 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 7500 கொஸ்டின்ஸ். இன்னும் பழைய கொஸ்டின்ஸ்க்கு போனீங்கன்னா அதிகம். இன்னும் சொல்ல போனா நான் தான் சொல்றேன், இந்த மொழி வேளாது இந்த யூனிட்டுக்கு, இந்த யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கே. நான் சொல்றது கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இல்லாம உங்களுக்கு அந்த இதே கொஸ்டின் இது முன்னாடியே வச்சிருக்கேன் பாரு, ஸ்பைரல் கொஸ்டின் பேங்க். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பக்கம் இருக்கு சார். இது எல்லாம் கொஸ்டின் பேங்க். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இல்லாம டெஸ்ட் மெட்டீரியல் கிட்டத்தட்ட 6000-7000 கொஸ்டின்ஸ். எல்லா யூனிட்டுக்குமே போஸ்டல்ல இமீடியட்டா உங்களுக்கு இந்த மாதிரி அனுப்பி விட்டுருவோம் ஃபுல்லா.
எல்லாமே அட்ஜெக்டிவ் பிராக்டிஸ் கொஸ்டின். மொழி ஆதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 600 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுலயே சங்க இலக்கியம், அதாவது இது இலக்கணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்காப்பியத்துல எழுத்துல 200 கொஸ்டின், சொல்லுல 200, நன்னூல் எழுத்து, நன்னூல் சொல்லு, கிட்டத்தட்ட இதுலயே உங்களுக்கு இலக்கணத்திலே பாத்தீங்கன்னா 1500 1600 கொஸ்டின் பக்கமா இருக்கு. பக்தி இலக்கியத்துல 1000 கொஸ்டின்ஸ் பக்கமா இருக்கு. இக்கால இலக்கியத்துல 1000 கொஸ்டின் பக்கமா இருக்கு. இது இல்லாம கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டினுக்கு மேல என்ன முடியல, அவ்வளவும் கொடுத்துருவோம். அதனால வேலைக்கு போகணும்னு எண்ணம் இருந்தா பாருங்க, இதுதான் என்னுடைய போன் நம்பர் 9025420905. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி நான் கிளாஸ் பார்க்கறேன்னா திங்கள் புதன் வெள்ளி கண்டினியூவா 7 மணிக்கு கூகுள் மீட்ல நடக்கும். கிளாஸ் பார்த்துட்டு கூட சேருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சார் திரும்ப திரும்ப சொல்றேன், நாங்க மெட்டீரியல் சேல்ஸ் பண்றது கிடையாது. தயவு செய்து மெட்டீரியல் வேணும்னு கேட்காதீங்க. அப்படி மெட்டீரியல் வேணும்னா நேரில் வாங்க. கிட்டத்தட்ட இது மாதிரி 10 ஸ்பைரல் பைண்டிங் வச்சிருக்கேன். 4000 பக்கம் மெட்டீரியல் மட்டுமே 400,000 பேஜஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன முடியல, ஒரு குத்து மதிப்பா சொல்றோம், புரியுதுங்களா? அதுக்காக எண்ணி பார்க்க வேண்டாம். இது 10 இதுக்கு ஸ்பைரல் பெண்டிங் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். பொறுமையா பாருங்க, படிக்க முடிஞ்சா வாங்கிட்டு போங்க சார். ஏன்னா நான் நடத்தினாதான் புரியும்னு தான் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றோம். அதனாலதான் நாங்க சேல் பண்றது இல்லை, மெட்டீரியல் தனியா கொடுக்கறது இல்லை. வந்து பாருங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 250 லைப்ரரி இருக்கு சேலத்துல. அதுவும் சொல்லிடுறேன், லைப்ரரியே வச்சிருக்கோம். எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஸ்டடி சர்க்கிள் லைப்ரரி சேலத்துல கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பிக்கு என்னென்ன புக்கு படிக்கணும், யூஜிடிஆர்பிக்கு என்னென்ன புக்கு படிக்கணும், காலேஜ் டிஆர்பிக்கு என்னென்ன புக்கு படிக்கணும், நீங்க லைவா எந்த காலையில 10ல இருந்து ஈவினிங் 4 மணி எப்ப வேணாலும் பார்க்கலாம். போன் பண்ணிட்டு நேரா சேலம் வந்தீங்கன்னா கிளீனா போன்ல அட்ரஸ் தரேன். எங்களுடைய ஆபீஸ்க்கு கொஞ்சம் ரிமோட் ஏரியா, அதையும் சொல்லிடுறேன். ஏற்காடு அடிவாரத்துல என்னுடைய வீடு ஆபீஸ் எல்லாம் இருக்கு. நேரிலே ஒவ்வொரு யூனிட்டுக்கு என்னென்ன புக்கு எப்படி படிக்கணும் லைவா பாருங்க. எத்தனை புக்கு படிக்கணும்ட்டு கிளியரா சொல்றேன். எந்த டைம் வேணாலும் வரலாம். ஆச்சுங்களா? எனி டவுட்னாலும் 9025420905 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழக்கு.